அவர்களுக்கு எல்லாம் சரியாக அமைந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கண்ணதாசன் பெருமையை ஏற்றுக்கலங்க. என்ன தெரியுமா? நட்பு. பொதுவாகவே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிமெண்ட் இருக்குல்ல, அது நாள் ஆக ஆக இறுகும். நட்பு அப்படி இருக்கணும். சிமெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சிங்கன்னா மாமா இருக்கும், ஒரு மாதம் கழித்து பாருங்கள் இறுகி போயிடும். நட்பு நாள் ஆக ஆக பிரிஞ்சு போகக்கூடாது, இருக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. ஆனால் கண்ணதாசனுடைய இலக்கியங்கள் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதில் நட்பை பற்றி மட்டும் பெருமையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நட்பை பற்றி அவர் சொல்லியிருக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த நாயை வச்சு ஊமை வச்சு சொல்லியிருப்பார். சோற்றுக்கு அலைகின்ற நாயை பிடித்ததை சொர்க்கத்தில் வைத்தாலும் அது நாற்றம் மலர்ந்தின்ன போகும் என்னும் கதையை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. கழுதையை கொண்டு போய் என்னதான் கோவிலை விட்டு, இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பாட்டெல்லாம் நீ கேட்காம அப்படி நீ கத்திக்கிட்டு இருக்கேன்னு கானம் சொல்லி கொடுத்தாலும் அது திரும்பி அப்படி தான் கத்தும். கூணர் கழுதைக்கு சேனங்கள் இட்டு அதை கோவிலில் வைத்தாலும் அது கானம் படிப்பதை விட்டு விடாது என்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. சாக்கடையில் இருக்கிற பண்ணிக்கு என்னதான் இந்த பார், சாக்கடையில் எவ்வளோ நாத்தம் இருக்குது, இங்கே போய் உட்காந்துருக்கியே, அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போ, பூக்கடை இருக்குல்ல, அந்த பூக்கடையில் எவ்வளவு வாசம் இருக்குது, நீ அங்கே போன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பன்றிக்கு அது தெரியாது. சாக்கடை பன்றிக்கு பூக்கடை வாசத்தின் சாத்திரம் சொன்னாலும் அதன் போக்கிடம் என்பது சாக்கடை தான் என்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே.